அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்த உலகம் முடிவுக்கு வருமா என்பது இன்றும் உலக விஞ்ஞானிகளிடையே நிலவும் ஒரு பெரிய சந்தேகமாகும். இதை பற்றி அவர்கள் பல ஆய்வுகளை இன்றும் மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இதன் இறுதி முடிவுக்கு அவர்களால் வர முடியவில்லை. உலகம் இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்திருந்தாலும், தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் உலக முடிவை பற்றி அவர்களால் தெளிவாக வரையறுக்க முடியவில்லை. இந்த சூழலில் நாம் புனித குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு எனவும், அது எப்படி இருக்கும் எனவும், அதற்கு முன் நிகழவிருக்கும் அறிகுறிகள் என்னவென்பது பற்றியும் புனித குர்ஆன் நமக்கு கற்பித்து தருகிறது. இப்போது விஞ்ஞானிகள் உலக முடிவை பற்றி ஆய்வு செய்கின்றனர். அவர்கள் கூறுவது டார்க் எனர்ஜி, இருண்ட ஆற்றல் நமது உலகில் பலவீனமடைந்து அது ஒரு பெரிய சுருக்கத்தில் பிக் கிரன்ச் முடிவடையும் என்பதாகும். விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உலகின் எதிர்காலம் இருளில் மூழ்கியிருக்கும் என்று அவர்கள் கண்டறிந்துள்ளனர். கொலம்பியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் டார்க் எனர்ஜி குறைந்து வருவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். பிரபஞ்சத்தின் நிலை எதிர்மறையாக மாறி அதனால் உலகம் முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாக அவர்கள் கண்டறிந்துள்ளனர். மேலும் இதனால் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்து போகும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். கொலம்பியாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகளே உலக முடிவை பற்றி தொடர்ந்து விவாதித்து அதை பற்றி விரிவாக ஆய்வு செய்து வருகின்றனர். அவர்களின் ஒவ்வொரு அறிக்கையும் வெளியாகும்போது நமக்கு அதில் பெரிய ஆச்சரியம் ஏற்படுவதில்லை. ஏனெனில் இவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் ஒவ்வொன்றையும் கண்டறியும் போது இவை அனைத்தையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே புனித குர்ஆன் நமக்கு கூறியிருக்கிறது என்பது ஒவ்வொரு இஸ்லாமிய விசுவாசியின் மனதிலும் தோன்றும் ஒரு விஷயமாகும். ஆம், உலக முடிவை பற்றி புனித குர்ஆன் விவாதிக்கும் போது இந்த உலகத்திற்கு ஒரு தொடக்கம் இருந்தால் நிச்சயமாக ஒரு முடிவும் உண்டு என்பதை புனித இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிறது. எனவே ஒரு முஸ்லிமுக்கு இந்த விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. உலக முடிவு நெருங்கும் போது அதற்கு சம்பந்தப்பட்ட அறிகுறிகளை பற்றியும், உலக முடிவடையும் போது சூரியன் மேற்கில் உதிக்கும் என்பது உள்ளிட்டவை பற்றியும் நாம் பயின்றிருக்கிறோம். இப்போது கூட உலக முடிவுக்கு முன்னோடியாக உள்ள பல அறிகுறிகள் புனித குர்ஆன் கூறியபடி நமது உலகில் நிகழ்ந்து வருகின்றன. இதனை விஞ்ஞானிகள் ஆய்வுக்கு உட்படுத்தி அதே அறிக்கைகளை கண்டறிந்து வருகின்றனர். ஆம், விஞ்ஞானிகள் வெளியிடும் ஒவ்வொரு அறிக்கையும் புனித குர்ஆனே உண்மை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. புனித குர்ஆன் கூறியபடி உலகம் முடிவடையும் என்பதை விஞ்ஞானிகளும் உறுதிப்படுத்தும் வகையில் அவர்களின் அறிக்கைகள் அமைந்துள்ளன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் உறுதியாக நம்பிக்கை கொள்ள நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் அருளட்டும். நம்முடைய மரணத்தை அல்லாஹ் சிறப்பாக்கட்டும். ஆமீன் ஆமீன். இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமாக இருந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டி இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.